நேத்து மேட்ச்ல மில்லர் தி கில்லர் வேற லெவல் பேட்டிங் மேட்சை வந்து கில் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்து ஒருத்தவங்க சொல்றீங்க. இன்னொரு பக்கத்து கிளென் பிலிப்ஸ் என்ன மனுஷன்டா, பறக்கிறா, தாவுறா, ஓடுறா, சூப்பர் மேன்ரா அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். எல்லா பிளேயரையும் பாராட்டினாலும் நம்ம பாராட்ட மறந்த ஒரு பிளேயர் நேத்து அவர் தான் ஹீரோ அப்படின்னு நான் சொல்லுவேன். யாருன்னு கேட்டீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா. 6 பாலுக்கு 13 ரன் இருக்கு. மில்லர் இருக்க ஃபார்முக்கு இந்த ஸ்கோரை வந்து ரொம்ப ஈஸியா சேஸ் பண்ணிடுவாங்க டெல்லி அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப முன்னாடி ஒரு முகமது சிராஜ் போடுற பாலெல்லாம் விளாசுறாரு. ஒரு 6 ஒரு 4 ஒரு 6 நோ லுக்ல ஒரு ஷாட் அடிப்பா இருப்பாங்க டேவிட் மில்லர். மேட்ச் வந்து அங்கேயே முடிச்சு அப்படின்னு நினைக்கிறப்ப ஒரு ஹீரோவான பவுலிங். நான் வந்து இந்த ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுது, ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து குஜராத்துக்கும் பஞ்சாப்க்கும் நடக்குது. அந்த மேட்ச்ல பிரசித் கிருஷ்ணாவோட இன்டர்னான பவுலிங் வந்து வேற லெவல் இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் சொல்லிருப்பேன். ஒருவேளை நீங்க அந்த வீடியோ பார்க்கலாம்னு போய் பாருங்க, அப்படி இல்லைனாலும் அந்த மேட்ச் பார்க்கலனாலும் போய் பாருங்க, ஹைலைட்ஸ் பாருங்க. ரொம்ப சூப்பரா பவுலிங் போட்டிருப்பாரு. நேத்து மேட்ச குஜராத் ஜெயிக்கிறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து பிரசித் கிருஷ்ணாவோட ஒரு பவுலிங். 6 பாலுக்கு 13 ரன் நிப்பாட்டி போடுறாரு அப்படின்றப்ப அதெல்லாம் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஏன் யாருமே பேசல? மில்லரை பத்தி பேசுறீங்க, பிலிப்ஸை பத்தி அவ்வளவு ஸ்டேட்டஸ் அவ்வளவு ஸ்டோரி போறீங்க, பிரசித் கிருஷ்ணா பத்தி இங்க ஒருத்தருமே பேசல அப்படின்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் வருத்தமா இருக்கு கிரிக்கெட் ஃபேனா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மேட்சை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். நம்ம சேனல்ல கிரிக்கெட் ரிவ்யூ, கிரிக்கெட் அனாலிசிஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து போட்டுட்டு இருக்கோம். நம்ம சேனலுக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும். வணக்கம் மக்களே, நான் உங்க ஆர்ஜே பரத் அவங்க கூட பேசிட்டு இருக்கேன். அண்ட் வணக்கம் ஆர்ஜே ஃபேம். நேத்து மேட்சை பொறுத்த வரைக்கும் டெல்லி தான் வந்து மேட்சை ஜெயிக்க வேண்டியது, இதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. மில்லர் பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக் தான். அவர் அவ்வளோ பேட்டிங் சூப்பரா அடிச்சாரு, பேட்டிங் பண்ணாரு, எல்லாமே வந்து ஓகே அக்செப்டபிள் தான். கையெல்லாம் உடஞ்சிச்சு, ரிட்டேர்டு ஹர்ட் ஆயிட்டு திருப்பி வந்து அடிச்சு கொடுத்தாரு. ரொம்பவே சூப்பரான விஷயம். ஆனா ஒரே ஒரு மிஸ்டேக், குல்தீப் யாதவுக்கு ஒரு சிங்கிள் மாத்திட்டு இருந்தாருன்னா மேட்ச் மேபி குல்தீப் யாதவ் டாட் போட்டிருந்தாலுமே சூப்பர் ஓவர் போயிருக்கும். அதுக்கப்புறம் மேட்ச் இன்னும் சுவாரஸ்யமா இருந்திருக்கும். 2 பாலுக்கு 2 ரன் இருக்கு. பிரசித் கிருஷ்ணா வந்து பால போடுறாரு, பாலையும் வந்து மில்லர் அடிச்சிட்டாரு. ஓடி இருக்கலாம், ஓடல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவ்வளோ ஹிட் அடிச்சவருக்கு நான் 6 அடிச்சா மேட்ச் முடிப்பேன் அப்படின்னு சொல்லி நினைச்சது ஓகே அக்செப்டபிள் தான். ஆனா கடைசி நேரத்துல இந்த மாதிரி பண்றது வந்துட்டு என்ன குமாரு, என்ன ரங்கா, ஜோக் காட்ரி அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. சரி அப்பயும் அடிச்சிருவாருன்னு பார்த்தா ஒரு சூப்பரான ஸ்லோயர் பாலை வந்து பிரசித் கிருஷ்ணா போடுறாரு. பேட்லே படல, அப்பயும் ஓடுறாங்க. ஜாஸ் பட்லர் டைரக்டா ஸ்டெம்ப்ல அடிச்சு நாங்க இந்த மேட்சை ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா இந்த மேட்சை வந்து குஜராத் வந்து ஜெயிக்கிறாங்க. டெல்லி பொறுத்த வரைக்கும் சூப்பரா பேட்டிங் பண்ணாங்க. கேஎல் ராகுலோட பேட்டிங் வந்து கிளாசிக்கான பேட்டிங். நான் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு அவரோட பேட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இங்க வருவோம். குஜராத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எல்லாருமே சூப்பரா விளையாண்டாலும் வாஷிங்டன் சுந்தரோட இன்டென்ட் வந்து வேற லெவல்ல இருக்கு. ஏன்னா அவர் வந்து ஒரு பவுலரா தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டீமுக்குள்ள வந்தாரு. இப்ப சொல்ல நான் வந்து ஒரு 3 to 4 years பேக்ல நான் சொல்றேன். அவரால் 6 ஹிட்டிங் அபிலிட்டிலாம் அவருக்கு அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் அடிச்சாருன்னா அவுட் ஆயிட்டு வெளியே போயிட்டே இருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த டோர்னமெண்ட்ல நிறைய சிக்ஸஸ் வந்து நம்ம பார்க்கணும், நிறைய 4 வந்து கன்வே பண்றாரு. நேற்று மேட்ச்ல 50 எல்லாம் ஸ்கோர் பண்றாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு வாஷிங்டன் சுந்தரோட பேட்டிங் எல்லாம் பாக்குறப்ப. பரவாயில்ல, நம்மளோட அடுத்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் வந்து டெவலப் ஆயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதை நான் வந்து இதுக்கு முன்னாடியே நான் வந்து நோட் பண்ணிருக்கேன். ரஷித் கானும் வந்துட்டு ஒரு பவுலரா தான் வந்து உள்ள வந்தாரு. சம்பந்தமே இல்லாம திடீர்னு ஒரு 2-3 வருஷம் முன்னாடி தான் அவரோட பேட்டிங் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி அவருமே வந்து ஆல்ரவுண்டரா மாறினாரு. இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்பின்னர்ஸ் வந்து ஆல்ரவுண்டரா மாறுறாங்க அப்படின்னு பாக்குறப்ப நல்ல விஷயமா இருக்கு. கிரிக்கெட் நல்லா எவால்வ் ஆகுது அப்படின்னு தான் சொல்லலாம். 200+ டார்கெட் வந்து இங்க வைக்கிறாங்க குஜராத். ஒரு பெரிய டார்கெட்னாலும் டெல்லி வந்து அதை வந்து சேஸ் பண்ணக்கூடிய ஒரு டீம் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருமே தெரியும். முன்னாடி காலத்தெல்லாம் வந்து சொல்லுவாங்க, முன்னாடி காலம்னா நான் சொல்றதெல்லாம் வந்துட்டு இந்த சென்னை மும்பை வந்து ஒரு ரைவல்ரியா இருக்கும்ல. இப்ப வந்து ரைவல்ரி கிடையவே கிடையாது. ஏன்னா 2 டீமே வந்துட்டு டவுன்ஃபாலா தான் இருக்கு. நான் சொல்றதெல்லாம் வந்துட்டு அந்த 15, 17, 18, 19, 20 அந்த டைம்ல நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா சென்னை மும்பை மேட்ச் வந்தாலே வந்துட்டு கமெண்ட் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த பிபி டேப்லெட் எடுத்து வச்சுக்கணும்ப்பா, போட்டுக்கணும்ப்பா, பிபி மிஷின் எடுத்துட்டு பிபி எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கிட்டே இருக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது முக்கியமா வந்து இந்த பிராவோ இருந்தப்ப, பொலார் இருந்தப்பலாம் அந்த மேட்ச் பாக்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா இந்த ஐபிஎல்ல நான் இதை சொல்லி ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத் மேட்ச் வந்தாலே வந்துட்டு அது வந்து ஒரு நைல் பைட்டிங் மேட்சா தான் இருக்கு. பிபி டேப்லெட்டை போட்டுட்டு தான் பாக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து குஜராத் வந்து விளையாடுறாங்க. போன மேட்ச் ராஜஸ்தான் கூட வந்துட்டு குஜராத் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் சூப்பரா வந்து போலிங் போட்டாங்க. ஆர்ச்சர் வந்து ஒரு ஓவர் வந்து சூப்பரா நிப்பாடுவாரு. தென் துஷார் தேஷ்பாண்டே வந்து நிப்பாடுவாங்க. அந்த மேட்ச் வந்து ஈஸியா ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறப்ப ரபாடால வந்து அந்த மேட்ச்ல வந்து 2 6 அடிப்பாரு. சூப்பரா இருந்துச்சு அந்த மேட்ச் பாக்குறப்ப. ஒரு மாதிரி லாஸ்ட்ல வந்து குஜராத் வந்து அந்த மேட்ச் வந்து தோப்பாங்க. இந்த மேட்ச்மே அப்படிதான் லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்தா இந்த மேட்சை வந்து குஜராத் வந்து ஜெயிச்சாங்க. இந்த மேட்ச்ல வந்து உண்மையிலேயே ஜெயிக்க வேண்டியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா டெல்லி தான். ஆனா என்ன சொன்னாலுமே வந்துட்டு அந்த கிரெடிட்ஸ் வந்து நம்ம பிரசித் கிருஷ்ணாக்கு கொடுத்தே ஆகணும். கடைசி ஒரு 6 பாலுக்கு 13 ரன் நிப்பாட்டி போட்டிருக்காரு.
சூப்பரான பவுலிங் வந்து போட்டிருக்காருன்னு தான் சொல்லலாம். டேவிட் மில்லர் அங்கதான் ஒரு தப்பு பண்றாரு. ஏன்னா குல்தீப் யாதவால 6-4 அடிக்க முடியாது அப்படின்னாலுமே ஒரு பாலுக்கு ஒரு ரன்னு பேட்ல கூட வாங்க முடியாத ஒரு பேட்ஸ்மேனா குல்தீப் யாதவ் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஈஸியா பேட்ல வாங்கிட்டு சிங்கிள் ரொட்டேட் பண்ணி இந்த மேட்சை சூப்பரா ஜெயிச்சிருக்கலாம் டெல்லி. பட் லக் அப்படின்றதெல்லாம் தாண்டி இந்த மேட்ச் வந்து குஜராத் ஜெயிக்கணும் அப்படின்னு இருந்திருக்கு. பாயிண்ட்ஸ் டேபிள்ல முதல் பாயிண்ட் வந்து எடுத்து இப்பதான் வந்து சம்திங் 6th எந்த பொசிஷன்ல இருக்காங்கன்னு தெரியல, 6th இல்ல 5th சம்திங் அந்த மாதிரி இருப்பாங்க. ஏன்னா 7, 8, 9, 10 தான் வந்து சிஎஸ்கே, எம்ஐ, அதுக்கப்புறமேட்டு கேகேஆர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கீழே இருக்காங்க. பாயிண்ட்ஸ் டேபிள்ல பாயிண்ட் எடுத்து உள்ள வந்திருக்காங்க. இப்பதான் உள்ள என்ட்ரி கொடுத்துருக்காங்க. இன்னும் போக போக மேட்சஸ்லாம் வந்து சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை சூப்பர் ஓவர் வந்திருந்தா இந்த மேட்ச் வந்து யார் ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போங்க. இந்த பிரசித் கிருஷ்ணா பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்தையும் சொல்லிட்டு போங்க. ஏன்னா நான் மட்டும்தான் எல்லாருக்கும் சுத்தி பேசுற மாதிரி இருக்கு. இங்க இருக்கிற எல்லாருமே வந்து பிளிப்ஸை பத்தி தான் பேசுறாங்க. பிளிப்ஸ் வந்து ரன்னிங்லாம் ஓடுறாரு, மாரத்தான்லாம் ஓடுறாரு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே வந்து கேமை வந்து சூப்பரா என்ஜாய் பண்ணி விளையாடுறாரு. ஆக்சுவலா என்னன்னா அவர் என்ஜாய் பண்ணி விளையாடுறத பாக்குறப்ப நம்மளும் என்ஜாய் பண்ணி பார்க்கணும். அதெல்லாம் வந்து என்டர்டைன்மெண்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. எல்லார பத்தியும் பேசணும் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். அவ்வளவுதான். நாளைக்கு பார்க்கலாம்.